இப்போ கோல்டு ரேட்டு பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் சொல்லிட்டு இப்படி டெய்லியுமே கோல்டு ரேட் ஃபிக்ஸ் ஆகி வரும். ஆனால் திடீர்னு பட்ஜெட்டில் வந்து 9% குறைச்சதுனால சுமார் 3000-4000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைஞ்சிது. இப்படி இருந்த தங்கம் நேற்றைக்கு மட்டுமே 52,520 ரூபா இருந்த ஒரு சவரன் இன்றைக்கி திடீர்னு 53,360 ரூபா, 840 ரூபா 840 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு ஒரே நாளில் உயர்ந்திருக்கு. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா பல்வேறு காரணங்கள் இருக்குது. என்னென்ன மாதிரி காரணங்கள் அப்படி பார்த்தா, நம்பர் 1 இந்த மிடில் ஈஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார், அதனுடைய போர் வந்து வீரியம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. அது வீரியம் குறையல, அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் சீராக வந்துட்டுருக்கின்ற தகவலின் அடிப்படையில் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய மீட்டிங்கில் ஃபெடரல் தன்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க போகிறதா ஒரு அறிவிப்பு. அதைத் தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டு பக்கம் தன்னுடைய முதலீட்டை திரும்ப போட்டிருக்காங்க. இதனால் சர்வதேச அளவில் அது மட்டும் இல்லாமல் மூணாவது காரணம் கோல்டுனுடைய தேவைகள் டிமாண்டு கூடிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதனால் இன்டர்நேஷ்னலில் அந்த சர்வதேச மார்க்கெட்டில் ட்ராய் அவுன்ஸாக ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து $2,000 இருந்தது, படிப்படியாக உயர்ந்து 2,400 450 ஆல் டைம் ஐன்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுவரைக்கும் கோல்டு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸு $2,507 நிர்ணயமாயிருக்கு இன்றைக்கி. இதனுடைய தொடர்ச்சி இதெல்லாமே ஒரு பல்வேறு காரணங்கள்னாலையும் தங்கத்தினுடைய விலை திடீர்னு உயர்ந்திருக்கு. இது இதோடு நிற்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிற்காது. இது இனி வரும் காலங்களில் கூட விலை உயர்வதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு அடுத்த கேள்வி கூட வரும் மக்கள் மத்தியில். அதை பார்த்தோம்னா இந்த வருட கடைசி, அதாவது டிசம்பர் 2024க்குள்ளே ஒரு சவரன் ஒன்று 60,000 ரூபாயை தொடுறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்த 5 வருடம் காலங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற தங்கம் டபுள் ஆகி ஒரு சவரன் 1,00,000 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏறுறப்போ மட்டும் 1000 2000 ஏறுது, இறங்குறப்போ 100 200 இறங்குது அப்படின்வாங்க. அது உண்மை தான். அது இன்றைக்கி திடீர்னு இந்த 800 840 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு ஒரே நாளில் ஏறி இருக்குன்னா தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை குறைஞ்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு இது எல்லாமே இந்த போர் பதட்ட நிலை இது எல்லாமே தான் முக்கியமான காரணிகளாக அமைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் கூட எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போது வேர்ல்டு லெவலில் ஏற்பட்டிருக்க ஒரு சூழ்நிலையை பார்த்தா இன்னும் அதிகமாக ஆகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் கிடைக்கக்கூடிய பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தங்கமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அளவு. இனி வரும் காலங்களோடு 8 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படும். அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது திடீர்னு ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வருமே தவிர, இல்லைன்னா நாளுக்கு நாள் எப்படி இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்ந்துக்கிட்டே இருக்கோ அதனுடைய காரணிகள் எல்லாமே சேர்ந்து தங்கத்தினோட விலையும் ஏறுவதுதான் 100% ஏறுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் போட்டி போட்டுட்டு இந்தியாவும் சீனாவுமே தங்களுடைய தங்கத்தை, அரசாங்கத்தில் இருக்கிற கைவசம் இருக்கிற தங்கத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் 720 டன் இருந்து 10வது இடத்துல இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 833 டன் கைவசம் வச்சு 9வது இடத்துல வந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகளுமே தன்கிட்ட எவ்வளோ கோல்டு கைவசம் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். நடுத்தர மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னென்னா, எப்படி இருந்தாலும் அவங்களுடைய சிறந்த முதலீடு தங்கம் தான். இப்போ கூட விலை ஏறுனா கூட இனி வரும் காலங்களில் ஏறுன்றதுனால அவங்களுடைய சேமிப்பை முக்கிய பகுதியாக பெரும்பகுதியாக தங்கத்தில் போடலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இது ஏன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு உற்று நோக்கணும்னு வைங்களேன், நாளுக்கு நாள் தங்கம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பாதுகாப்பான முதலீடு அப்படின்றது தங்கம் தான். ஆனால் இப்போது வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ட அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 9% குறைச்சதுனால தான் இந்த அளவுக்காவது குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா இந்நேரமுமே 58,000 ரூபாய் நெருங்கியிருக்கும் ஒரு சவரன். இன்றைக்கி 53,360 ரூபா இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் வந்து மத்திய அரசாங்கம்னு சொல்லலாம். அந்த 9% 15%லேருந்து 6% இம்போர்ட் டியூட்டியை குறைச்சனால தான் இந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் கூட இது நீடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.